Hi friends, welcome to our channel. இந்த வீடியோல சாம்பார் சாதம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கப் அரிசி எடுத்துக்கங்க. 3/4 கப் தோரம் பருப்பு. புளி தேவையான அளவு. நெக்ஸ்ட் தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, பூண்டு, பெருங்காயம், வெங்காயம், தக்காளி, மல்லித்தழை அண்ட் தேவையான அளவு வெஜிடபிள்ஸ். நமக்கு சாம்பாருக்கு தேவையான வெஜிடபிள்ஸ். ஃபர்ஸ்ட் ஒரு குக்கரில் தோரம் பருப்பு, பூண்டு, பெருங்காயம், அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெங்காயம், தக்காளி அதையும் இதோட சேர்த்துடலாம். இப்போ இதில் 3/4 கப்பு தோரம் பருப்புக்கு நம்ம 2-3 கப்பு தண்ணி சேர்த்துக்கங்க. ஃபஸ்ட்டு டாலை தனியாக வேக வைக்கணும். ஸோ 3 கப் தண்ணி சேர்த்து இதோட கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து 3 to 4 விசில் குக் பண்ணி எடுத்துடலாம். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கங்க. அப்போ தான் நம்மளுக்கு அந்த டால் மேலே ஓவர்ஃப்ளோ ஆகாது. இப்போ இது ஒரு 3 to 4 விசில் குக் பண்ணி எடுத்துடலாம். நெக்ஸ்ட் ஒரு பெரிய குக்கரில் நம்ம வேக வச்ச அந்த டால் இதோட சேர்த்துட்டு கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற ரைஸ், அப்புறமா வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். 1 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட ஜீரகப்பொடி 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அண்ட் சாம்பார் பவுடர் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது ஒரு 1 to 2 விசில் நீங்கள் குக் பண்ணி எடுத்துருங்க. அண்ட் லாஸ்ட்டாக கார்னிஷ்க்கு கொரியாண்டர் லீவ்ஸ் சேர்த்து இது ஒரு 1 to 2 விசில் குக் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சாதம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை நம்ம தாளித்து விட்டுடலாம். கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு, வெந்தயம், ஜீரகம், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, வத்தல் அண்ட் மல்லித்தழை சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கிட்டு நம்ம சாம்பார் சாதத்தில் சேர்த்துடலாம். இதோட நீங்கள் புளித்தண்ணியும் கொஞ்சமாக சேர்த்துக்கங்க. சேர்த்து இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சுவையான சாம்பார் சாதம் ரெடி ஆகிடும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.